சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவத்தோட நான் இந்த கதையை இப்ப தொடங்க போறேன். என்னுடைய மிக நெருங்கிய ஒரு தோழி, a very young mother who is so happy about her motherhood. தன்னுடைய தாய்மையை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர். தன்னுடைய பெண் குழந்தை கிட்ட இருந்து தான் என்னெல்லாம் படிச்சோன்னு என்கிட்ட ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் ஆன போது ஒரே ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு. குழந்தையுடைய சிரிப்பு, குழந்தை தன்னுடைய குவிச்சு உதட்ட குதிச்சு தன்னை பாக்குறது, கண்களை குவிச்சு தன்னை பாக்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மெதுவா என்கிட்ட சொன்னாங்க, 6 மாசம் ஆன உடனே என் குழந்தை எல்லாத்தையும் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சா. அப்பதான் குழந்தைய கையில வச்சுட்டு நான் மரங்களை நிமிர்ந்து பார்த்தேன், மரங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகளை பார்த்தேன், இலைகளை பார்த்தேன், பூக்களை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குழந்தை மாதிரி எல்லாத்தையும் நிமிர்ந்து நிமிர்ந்து பார்க்கும்போது உலகமே அதிசயமா தோணுச்சு. சரி, இந்த 6 மாசம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை 9 மாசம் ஆக ஆரம்பிச்சது. குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு இருக்கும்போது குழந்தை குமிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சுதான். அப்பதான் நான் கீழே குமிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன். செடிகளை பார்த்தேன், கல்லு பார்த்தேன், கூழாங்கல் பார்த்தேன், பாதையை பார்த்தேன், நதி சின்ன ஓடையா ஓடுறத பார்த்தேன். குழந்தை கண் மலர மலர கீழே குமிஞ்சு பார்க்கும்போது ஓஹோ, என் பாதத்தின் கீழே இவ்வளவு அழகான உலகம் இருக்கான்னு பார்த்தேன். சரி, குழந்தை 11 மாதம் ஆச்சு. ஒத்தொத்தையா வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அம்மா, அப்பா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தா குழந்தையோட கண் மலர்ந்து ஆச்சரியமான வா அப்படின்னு சொல்ற ஒரு சத்தத்தோட குழந்தை பேச ஆரம்பிச்சுதான். இவங்களுக்கு தாங்கவே முடியல. எதை பார்த்தாலும் குழந்தை கண் மலர மலர வா அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன அடுத்த நிமிஷம் இவங்களும் திரும்பி அதை பாக்குறாங்க. உண்மையாவே இந்த பொருட்கள்ல இவ்வளவு ஆச்சரியம் இருக்குன்னு அவங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சது. They just go to a railway station. பார்த்தா தட தட தடன்னு சத்தத்தோட ஒரு வண்டி வருது. இத்தனை நாள் வரைக்கும் மிக சாதாரணமான ஒரு விஷயமாக, ஆச்சரியமே படாத ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருந்த இந்த புகை வண்டி, இந்த ட்ரெயின் திடீர்னு குழந்தையோட கண் வழியா பார்த்தா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆச்சரியமா தோண ஆரம்பிச்சு. சரி, வயது கொஞ்சம் கொஞ்சமா போய் குழந்தைக்கு ஒரு 3 வயசு. இவங்க அடுப்படியில உட்காந்து ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தை பின்னால வந்து அம்மாவுடைய புடவையை இழுத்துதான். இழுத்து நான் வேணா உனக்கு உதவட்டுமா அப்படின்னு கேட்டுதான். மழையில ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த குழந்தை வந்து இப்படி கேட்கணும் தான் ஆச்சரியமா இருந்ததுன்னு குழந்தை உயரத்துக்கே மடிஞ்சு தன்னுடைய கையை அந்த குழந்தை தோள் மேல வச்சு சந்தோஷமா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். ஆமா, நீ உதவலாம் அப்படின்ன பொழுது குழந்தை அம்மா கிட்ட பக்கத்துல வந்து அந்த பெண் குழந்தை சொல்லிச்சான், இதே மாதிரி நீயும் என்ன மாதிரியே சின்ன பொண்ணா இருந்தேன்னா நானும் நீயும் ஃப்ரெண்டா இருக்கலாம்ல, நீ பெரிய அம்மாவா இருக்க, அதுதான் பிரச்சனை அப்படின்னு குழந்தை சொன்ன போது அந்த அம்மா மனசும் கண்ணும் கலங்கி போச்சு. என்கிட்ட இந்த அனுபவத்தை சொல்லிட்டே வந்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா மிக சாதாரணமா, மிக சகஜமா, இயல்பாக தாய்மை அப்படின்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்த காலங்கள் இருக்கு. திருமணம் செய்து கொடுப்பாங்க. 1 வருஷம் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இயல்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைங்க தானே, கொஞ்ச நாள் போய் பொறுப்பெல்லாம் வரட்டுமே அப்படின்னு பேசிட்டு இருப்போம். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு தெரியல. மனது நிறைய கவலைகளும் தலை நிறைய பிரச்சனைகளும் பெண்கள் தூக்கி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இயல்பாக ஒரு திருமணத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய தாய்மை பேருக்கு கூட நிறைய தடங்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிந்த எத்தனையோ இளம் பெண்கள் கிட்ட நான் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது இதுதான். முகம் நிறைய கவலை. ஒரு மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் அடுத்த நிமிஷம் சிரிச்சுட்டே சொல்றது என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கக்கூடிய செல்போனை நகர்த்தி வையுங்க, உங்க லேப்டாப்பை நகர்த்தி வையுங்க, நீங்களும் உங்க கணவரும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா சிரிச்சுட்டு ஒரு 10 நாள் எங்கேயாவது போயிட்டு வாங்க, உங்க பொறுப்புகள் எல்லாம் நகர்த்தி வைங்க அப்படின்னு. பெண்களுக்கு கல்வி கொடுக்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்? இந்த கல்வி பயங்கரமான ஒரு முதுகெலும்பா இருக்க போது, ஒரு ஊன்றுகோலா இருக்க போது, வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தூசு மாதிரி என் பொண்ணு தட்டி தூக்கி எறியறதுக்கு இந்த கல்வி பயன்படும்னு நினைச்சோம். கல்வி கிடைச்ச அடுத்த நிமிஷம் இன்னொன்னு நினைச்சோம். வெறும் கல்வியை கையில வச்சுட்டு எந்த வேலைக்குமே போகாம சமுதாய அளவுல ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய படை பலமாக இந்த பெண் மாறணும், அதற்கு இந்த கல்வி அவளுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் வேலைக்கு போறதுக்கும் பொருளாதார ரீதியாக குடும்பத்தை ஒரு அளவு சப்போர்ட் பண்றதுக்கும் பெண்கள் வரலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த வேலை ஒரு பழுவாக மாறி அவன் முதுகெலும்பையே முறிக்கிற அளவுக்கு போக, தலைப்பூர எப்பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனையோட நாம பார்க்கக்கூடிய 20லிருந்து 25 வரை இருக்கக்கூடிய பெண்கள் முகத்துல புன்னகையே காணும். எப்போவாவது ஒரு தடவை சிரிக்கிறாங்க அப்படின்னா புதிதா வாங்கின ஒரு புடவையாக இருக்கலாம், செய்த ஒரு நகையாக இருக்கலாம். மற்றபடி இயல்பாக கால் செருப்பை கழட்டி வீட்டு வாசல்ல விடும்பொழுது தான் வகிக்கக்கூடிய பதவியையும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் விட்டுட்டு உள்ள வரக்கூடிய பக்குவத்தை ஏனோ கல்வி நமக்கு கொடுக்கல. As a result of this, இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு தாய்மை பேரு அப்படின்னு சொல்றது கூட
மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதற்காக தனியாக மருத்துவமனைகள் தோன்ற ஆரம்பிச்சாச்சு. மருத்துவர்கள் உடல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஆலோசனை கூறுறதை விட மன ரீதியாக கூற முயற்சி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் என்கிட்ட அதுதான் சொன்னாங்க. அந்த பெண் மருத்துவர், வீட்டுல ஒரு அத்தையோ பாட்டியோ இருந்தா நான் செய்ய வேண்டிய வேலையில பாதி வேலை தீண்டே போயிருக்கும். எங்க போய் அத்தையை கூட்டிட்டு வருது, எங்க போய் பாட்டியை கூட்டிட்டு வருது, ஏதோ சிநேகிதி அப்படிங்கிற மூலமாக ஏதாவது சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்ல முடியும்.